வணக்கம். இந்த வீடியோ மூலியமாக திரும்பவும் உங்களை சந்திக்கையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக என்ன பண்ணுவோம், அந்த வைரல் ப்ளவுஸ்னு ஒன்று வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி இருக்கோ அதே போல் இது ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடிய ஒரு ½ அன் ஹவர்லேயே வெட்டி தைச்சிடலாம். சரிங்களா? ஒரு மாடர்ன் ட்ரெஸ் தைக்கணும்னா இதை பார்த்து தைக்கலாம். வாங்க, இதை ஃபஸ்ட்டில் நம்ம வெட்டுவோம். அந்த ப்ளவுஸ் எப்படி வெட்டலாங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுப்போம். இதை இப்போ இருங்க, ஒரு பிட்டு இப்படி எடுத்துக்கிடுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் டாப் எதுவும் தைச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதே நீங்கள் வச்சுக்கிடலாம். மொத்தம் எடுத்துனா 16க்கு 16 எடுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ப்ளவுஸ் தைக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், அதே இறக்கம் தான். நம்ம ரொம்ப தைக்காமல் கையெல்லாம் ஒன்றும் வைக்காமல் சிம்பிளாக பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இது 16 எடுத்துக்கிடலாம். ப்ளவுஸுக்கு எப்போவுமே இறக்கம் வந்து ஒரு 14 15 இருக்கும். இது எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவோம் தையலுக்கு. சரிங்களா? இது இப்படி மடித்து போட்டுக்குவோம். 16 அதனால் மடிக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு இப்படி 4 மடித்து போடுவோம்ல, அதே மாதிரி நேர் கட்டிங்கு 4 ப்ளவுஸ் வெட்டி போடுவோம்ல, அதே போல் தான் மடித்து போட்டுக்கணுங்க. இப்போ கழுத்து வந்து ஒரு 4 எடுத்துருங்க, 4 இன்ச்சு. இது அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்கேலை வச்சு இது பண்ணிடலாம். அப்படியே நீங்கள் சதுரத்தில் போட்டு அப்படியே என்ன செய்யலாம், இது சதுரத்திலே போட்டுருங்க. அது ஈஸியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. கண்டிப்பாக இதுதான் நல்லா இருக்குல்ல. ஓகே, ஓகே. இதில் எப்போவுமே நம்ம ஒரு இன்ச்சு எடுத்து நம்ம அப்படி வளைப்போம்ல, அதே போல் வளைச்சிக்கிடுங்க. சரிங்களா? இது 3க்கு 4 16க்கு 16 எடுத்து இப்போ கட் பண்ணுறோம். இது 2 பீஸ் இருக்குது. இது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 2க்கும் ஒன்போலே கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதை எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நாட்டு போடணும், அதனால் அதுக்கு வந்து நாட்டுக்கு துணி வெட்டிக்கிடலாம். சரிங்களா? ஒரு இன்ச்சு போடணும். 4 பீஸ் எடுக்கணும். இதில் 4 பீஸ் எடுக்கணும். 1 2 3 4 2 இந்த சைடு, பேக்கில் 2 சைடு வரும். சரிங்களா? இப்போ 1 இன்ச்சு எடுத்துக்கணும். 4 நாட் வேணுமோ, கயிறு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நம்ம எடுத்துக்கிடலாம். இவ்வளோ தான் எடுக்கணும்னு கிடையாது. ரொம்பவும் விட்டாலும் அசிங்கமாக இருக்கும். மீடியமாக உங்களுக்கு எவ்வளோ எடுக்கலாம், ஒரு 10 எடுக்கணும். 10 இன்ச்சு. எடுத்துக்காங்க. அப்படியே 4 பீஸ் கட் பண்ணணும். இதை க்ளோஸ்அப் வச்சு தான் நான் இது இப்போ நாடாவுக்கு 10 இன்ச்சு வச்சு அப்படியே 4 பீஸை நம்ம வந்து இப்போ கட் பண்ணியாச்சு.
வாங்க இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது ஒன்று, இதை அப்படியே வச்சு ஒன்று எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு டைம் சொல்லுவோம். 16க்கு 16 நீளம் 16 அகலம் 16 எடுத்து இப்படி 4 என்ன செய்வோம், மடிச்சுக்கிடுவோம். மடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு 3, கீழே இறக்கம் 4, கழுத்துக்கு 4 இன்ச்சு வச்சு அப்படி 1 இன்ச்சு வச்சு அப்படியே நம்ம வந்து வளைவாக செய்யலாம். கழுத்துக்கு ரவுண்டு கழுத்து கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கணும். இவ்வளோங்க. இதில் 10 இன்ச்சு வச்சு 4 பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது 4 இருக்குது. இதை எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை எப்படி தைக்கலான்னா அந்த நாடாவை முதல்ல தைச்சி அந்த 4 பீஸையும் தனித்தனியாக தைச்சி எடுத்துக்கிடுவோம். தைச்சாச்சு. இதே போல் மற்ற 3ஐயும் தைச்சிக்கிடலாம். சைடு மட்டும் நம்ம வந்து மடித்து தைச்சா போதும். ஆமாம், மேலே மட்டும். கீழே வந்து ஒரு சைடு மடிக்க வேண்டாம். ஏன்னா அந்த மடிக்காத பீஸ் வந்து அந்த ப்ளவுஸுக்கு உள்ளே போயிடும். மடித்து தைப்போம்ல, அது உள்ளே போயிடும். இப்போ இதே போல் நாடாவுக்கு வந்து 4 நாடா இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இனி அந்த மெயின் கிளாத்தை எப்படி தைக்கலாங்கிறத பாருங்கள். இப்போ அந்த ரவுண்டு கழுத்து இருக்குல்ல, அதை இப்படி வந்து துணி எதுவுமே வைக்காமல் அதே வச்சு என்ன செஞ்சுருங்க, அப்படியே மடித்து ரவுண்டாக தைச்சிருக்கோம். இந்த கழுத்தை அப்படியே என்ன செய்யுங்க, மடித்து அந்த துணியை வச்சுக்கலாம். இதை இழுக்காமல் அப்படியே தூக்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். இழுத்தீங்கன்னா கடைசியில் துணி அப்படி ஒரு சைடு வாக்கில் போயிடும். அதனால் ஃபினிஷிங் வேணும்னா அப்படியே மடித்து அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியது. இந்த கழுத்து மட்டும் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். இழுத்துறாமல் அப்படியே மடித்து. இப்போ இதில் வந்து 2 சைடும் இதை மடித்து அடிச்சிட வேண்டியதுதான் கீழே உள்ள பீஸ். இப்போ இந்த சைடும் அடித்தாச்சு, அந்த சைடும் அடித்தாச்சு. இனி வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம இப்போ அடிப்போம். அதில் நாடா வச்சு அடிக்கணும். அந்த நாடா எப்படி வச்சு அடிக்கிங்கிறத பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நீங்கள் மடிச்சிருப்பீங்களா, ஒரு சைடு மடிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்த கீழ் சைடு அப்படி வச்சு ஒரு வந்து நம்ம நல்லா மடித்து தைச்சிருப்போம். இப்போ அதை வெளியே வர மாதிரி அந்த மடித்து தைக்காததை உள்ளே வச்சு அப்படியே என்ன செய்யுங்க, அப்படி திருப்பிக்கலாம்.
இதே நாடை உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்காண்டி அப்படி ஒரு தையலை தைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நிறைய தைங்க. பக்கமும் சுற்றி அடிக்கணும். ஆனால் இது வந்து கீழே வரக்கூடியதில் வந்து 2 கார்னர்லையும் அதனால் பேக் அண்ட் ஃப்ரண்ட். இப்போ அடுத்த சைடு, இப்போ இந்த ஒரு சைடு அதே சைடில் அடுத்த சைடில் அடுத்த ஒரு நாடை வைக்கும். அடிச்சுட்டு கடைசியில் என்ன செய்யுங்க, டேர்ன் பண்ணி அந்த கயிறு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நல்ல ஒரு டாட் மாதிரி அடிச்சிடணும். இப்போ இதே போல் அடுத்த சைட்லேயும் நாடா வச்சு அடிச்சிட வேண்டியது. இப்போ அடுத்த கார்னர், இது 4வது நாடா. எடுத்துருங்க, அவ்வளோதான், தச்சு முடிச்சாச்சு. இனி அதை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த கழுத்தை ரவுண்டாக தச்சு முடிச்சாச்சு. அதனால் இனி ஒரு தையல் அதை ஒட்டி அப்படியே திருப்பி பைப்பிங் மாதிரி ஒரு போட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். அப்படி ரவுண்டாக ஒரு தையல் போட்டாங்க. இப்போ இதை ரவுண்டாக கழுத்தை சுற்றி ஒரு தையல் தைச்சி முடிச்சாச்சு. சரிங்களா? இந்தாங்க, இப்போ வெட்டியாச்சு, இப்போ தைச்சாச்சு. இனி இதை எப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாருமே அப்படியே போடுதீங்க. 16க்கு 16, ஷோல்டர் 3, கழுத்து இறக்கம் 4 வச்சு எல்லோரும் இப்போ தைக்கிங்க. இன்னைக்குள்ளே எல்லோரும் போடுதீங்க.
எல்லாரும் ஷோல்டரையும் கழுத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட காட்டிட்டு கட் பண்ணுங்க. இதுக்கு இவ்வளோ நேரம் தேவையில்லையே, காட்டுங்க. ஒரே நிமிஷம் தரேன். துணி எவ்வளோ இருக்கா? சின்ன துணி இது பத்திரமா வைக்கணும். கீழே நாளா வேண்டாம், 5 வச்சுக்கவா? 5 வேண்டாம், 4 எடுங்க, கரெக்டாக இருக்கும். போடுங்க நீங்கள் 4க்கு வேணாம். இதில் வந்து ப்ளவுஸில் வந்து கழுத்தை வந்து நீங்கள் துணி போட்டு தைக்கலாம். நம்ம இதுக்கு போடுவோம்ல அதே போல் தைக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நீங்கள் கழுத்தை வெட்டிட்டு கழுத்தை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே கட் பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு மேலே போட்டு பார்த்துக்காங்க. இதை என்ன பண்ணுங்க, இதே போல் ஒரு கிளாத்து மடித்து ரவுண்டு அப்படியே போட்டு தைக்கணும் தைக்கலாம். அல்லது இங்கே இருங்க, இதை மடக்கவே கூடாது. இது மடக்காம இங்கே இருங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓட்டு தைக்க பண்ணுறாங்க. அப்படியே தூக்கி இப்படியே வச்சு ரவுண்டாக தைக்கலாம். இதை அப்படி கிட்ட இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு துணி கொடுத்து நீங்கள் தைச்சு நம்ம ப்ளவுஸ் தைக்கோம்ல அதே போல் தைக்கலாம். இந்த ரவுண்டாக இதே போல் நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு அடுத்த சைஸில் இவ்வளோ சைஸு கட் பண்ணி அப்படியே தைச்சி தைக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்படி தைக்கல அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் ப்ளவுஸு, இந்த இருக்குல்ல, இந்த அதை அப்படியே சுருக்கு இல்லாமல், சுருக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. சுருக்கு இல்லாமல் இங்கே இருங்க, இப்படியே மடித்து அப்படியே வச்சிடணும். இழுக்கெல்லாம் கூடாது, இப்படியே மடித்து சரிங்களா? இப்படியே மடித்து அப்படி அப்படியே வச்சிடணும். தூக்கி இழுக்கவே கூடாது. இப்படி மடிக்கிங்கன்னு வைங்களேன், அப்படியே பொண்ணு போல் அப்படியே தூக்கி வச்சிடணும். அப்படியே மெதுவாக இதை மட்டும் தைச்சிருங்க. இதை மட்டும் தான் கஷ்டம், மற்றபடி இல்லை. இந்த சைட்லேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, மடித்து தைக்கிங்க, இந்த சைடில் தைக்கிங்க. இந்த சைடில் வரும்போது இந்த சைடு ஃபுல்லாக தைச்சிடணும். கீழே வரும்போது மட்டும் நாட்டை ஜாயின் பண்ணணும். ஆனால் ரெண்டும் 16 இருக்கிறதுனால எதுன்னு பார்க்காம விட்டுறக்கூடாது. சரிங்களா? இந்த துணி அகலமாக இருக்குல்ல, ஒரு நிமிஷம், ரெண்டும் ஒரே அளவு தானே வாங்க சிஸ்டர்? 8 எடுத்துருக்கீங்களோ? அப்போ வச்சதை ஃபுல்லாக முடிச்சிடணும். கேளுங்க, இப்போ 16க்கு 16 வைக்கவங்க எல்லாம் நாட்டு வந்து எந்த சைடும் வச்சுக்கிடலாம். ஏன்னா எல்லாமே ஒன் பக்கமாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இவங்க 16க்கு 18 எடுத்துருக்காங்களா இறக்கும். அப்போ கீழே இறக்கத்துல தான் இந்த சைடில் வரும்போது நாடு வரும், அந்த நாடாக வரும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இப்படி மடித்து தைக்கிங்கல்ல, இந்த மடித்து தைக்கும் போது 4 நாடை அடித்து இதுக்குள்ளே வச்சுட்டு என்ன செய்யலாம், தைச்சிடணும். ஆமாம், இந்த சைடு இந்த சைடு 4 சைடு. இதை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிருங்க, இதையும் மடிச்சு முதல்ல இதை தைச்சிருங்க. ஓகே ஓகேவா? தைச்சிட்டு கட்டிடுறேன். ஓகே, புரியுதா? இந்த கழுத்தை தைக்கிறதுக்கு இனி ஒரு மாடல். இந்த துணியை கீழே வச்சு அப்படியே என்ன செய்யுங்க, ரவுண்டாக அப்படியே தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே என்ன செய்யலாம், ப்ளவுஸ்க்கு புடஞ்சி எடுக்கிற மாதிரி அப்படியே புடஞ்சி எடுத்து விடலாம். தேங்க்யூ. இதில் நீங்கள் இந்த ரவுண்டு தைச்சிருப்பீங்களா துணியில், நம்ம எங்கே தைக்கணும்? இந்த சைடில் வேறு. புரியுதா உங்களுக்கு? சொல்லுது புரியுதா? சைடில் 2 சைட்லையும் தைச்சிக்கிடுங்க. கீழே வரும்போது மட்டும் 4 நாட்டு வைக்கணும். டீ குடிக்காத கட் பண்ணிவிட்டு அப்படி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வரும். அதனால் கட் பண்ணிவிட்டு திருப்புங்க, அதுக்கப்புறம் ரவுண்டாக வெட்டுங்க. சரி வாங்க.
வச்சு நாடாக தைக்கிறாங்க. அது ஃபுல்லாக தைச்சாச்சுல பாலா சிஸ்டர்? நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். 4 சைடு ஓர் அடிச்சு ஜாயின் பண்ண முடியும். ஓ சரி. நெக்கு உங்களுக்கு அடிச்சதை காட்டுங்க பார்ப்போம், எப்படி அடிச்சிருக்கீங்க. ஓகே. அப்படியே நீங்கள் துணி கொடுத்து தைச்சது இல்லைல்ல? ஓகே. இவங்க அழகாக கழுத்து தைக்காங்க சூப்பராக. அப்படியே மடித்து அப்படியே வச்சுருங்க. சூப்பராக வந்துடும். நல்லா இல்லை இங்கே இருங்க. இது இப்படி வரக்கூடாது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடாமல் ஒட்டை கட் பண்ணிட்டேங்க. நீங்கள் கழுத்து தைச்சி முடிச்சாச்சுல்ல? நல்லா வந்துருக்கு. அதிலே மடிச்சு வச்சுங்களா? நல்லா சூப்பராக இருக்கும். கீழே உள்ள தைச்சாச்சா? 2 சைடு தைச்சா அந்த ரோப் மட்டும் சரி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கீழே போடுங்க. அப்படியே கீழே போடுங்க. வா சூப்பர். ரோப் தைக்கிங்களா? சரி. நீங்கள் என்ன தைக்கிங்க? முடிக்க போகிறீங்க. கழுத்து சரி. இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்து தைச்சி முடிச்சாச்சு. இது எது ஃபினிஷ் பண்ணுறீங்களா? கழுத்து முடிஞ்சது. அடுத்து பார்ப்போம். சூப்பர். நல்லா கீழே அது மடிஞ்சு இடம் நல்லா உதறிட்டு கட்டணும். சிங்கிளாக எடுங்க. அப்படியே எடுங்க. ஓகே. அடுத்த சிங்கிளாக தூக்குங்க பார்ப்போம். ஓகே சூப்பர். நல்லா தைச்சிருக்கீங்க. போடுங்க பார்ப்போம். எழுமுங்க. அங்கே வாங்க. எந்திரிச்சு நின்று போடுங்க. நல்லா இருக்கு. போடுங்க பாப்பா மேலே அப்படி. இது நாடா நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. அதில் வேறு டிசைன் நல்லா சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஃபிட்டிங்கெல்லாம் அழகா. ஓகே. இன்றைக்கி எல்லாருமே 5 மினிட்ஸ் ப்ளவுஸ் எல்லாருமே தைச்சிட்டு இருக்காங்க சூப்பராக. இன்றைக்கி உடனே தைச்சி போகிறதுக்கு முன்னாடி போடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ரொம்ப சின்சியராக தைச்சிட்டு இருக்காங்க. என்ன நந்தினி சிஸ்டர் போட்டு கலத்திட்டீங்க ரோப்பு. அப்படியே தைச்சி வரும்போது இதில் நாடா எப்படி தைக்காங்கன்னு பாருங்கள். நடா உள்ள வைங்க.
வச்சுட்டு இதில் இப்படி அடித்து டாட் அடிச்சுடும். ஓகே, போட்டு வச்சாச்சுலா. சரியாக கட்டலாமா? சரிங்க, கட்டு. சூப்பராக. இப்போ எல்லாரும் போட்டு தச்சுட்டு இப்போ எல்லாம் ட்ரையல் பார்க்காங்க. என்னது அது? நாட்டா? ஓ, அப்படி வெட்டி முடிச்சிங்களா? சூப்பராக, வெரி நைஸ், நல்லா இருக்கு, சூப்பர். அழகா இருக்குல்ல? அப்படி இருக்கா? நல்லா இருக்கா? என்ன ஆக்ஷன் கொடுத்தீங்க? பேக்கில் திரும்புங்க. சூப்பர். பேக்கில் திரும்புங்க. சூப்பர். அவங்களுக்கு தான் நல்லா எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் அழகாக தைச்சி அப்படியே மார்ச் பாஸ்ட் பண்ணி வராங்க. எல்லாம் 5 minutes ப்ளவுஸ் அவங்க போட்டிருக்கதெல்லாம் எனக்கு. சூப்பர் சூப்பர். அழகாக தைச்சிட்டிங்க, கலக்கிட்டீங்க. வாங்க வாங்க, நடந்து வாங்க, அப்படி ஸ்டைலாக நடந்து வாங்க. சூப்பர். அழகாக தைச்சிருக்கீங்க. ஓகே.